நீதி கதைகள் டிவி. அது அந்த ஊர்ல இருக்கிற பெரிய சமையலறை. அந்த சமையலறையில பெரிய பெரிய பாத்திரத்துல சமையல் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாரும் அவங்க வீட்ல இருந்து பால், பருப்பு, காய்கறி, அரிசி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி பாட்டி எல்லாத்தையும் எடுத்து போட்டு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரங்கையா ஒரு அரிசி மூட்டைய பாட்டிக்கிட்ட தூக்கிட்டு வந்து கொடுத்தான். டே ரங்கையா, ஏண்டா மூட்டைய அப்படி தூக்கி போடுற? அதுல என்ன கல் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அன்னபூர்ணா தேவி, அதை பார்த்து தான் பயன்படுத்தணும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியாம்மா? அந்த அரிசி மூட்டையை சுமக்கிற என் முதுகுக்கு தானே தெரியும் அது எவ்வளோ கனம்னு. உன் கரண்டிக்கு தெரியுமா? எங்க வயல்ல விளைஞ்சது பஞ்சு மாதிரி இருக்கும். சரி சரி, அது அந்த மூட்டைங்க கூட வை. ஏன்பா வீரையா, நான் கேட்ட மண்பானை எங்க? குழம்பு வைக்கிறதுக்கு பெரிய மண்பானை வேணும்னு நான் கேட்டிருந்தனே. வீரையா 2 பெரிய மண்பானைய கொண்டு வந்தான். இந்தாங்கம்மா, நீங்க சொன்னீங்கன்னு 2 பெரிய பானையை செஞ்சு ராத்திரியோட ராத்திரியா அடுப்புல சுட்டு கொண்டு வந்திருக்கேன். இதுல குழம்பு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, உனக்கு இன்னைக்கு என்ன வேணும்? அரிசி வேணுமா, கெவுரு வேணுமா? அது வேணாம்மா, வீட்டில் நிறைய இருக்கு. என் பொண்டாட்டிக்கு சோளமும் வெல்லமும் தேவைப்படுது, இருந்தா கொடுங்களேன். ஏன்பா, வீரையாவுக்கு 2 படி சோளமும் 1 கிலோ வெல்லமும் கொடுங்க. 2 பானைக்கு சரியா இருக்கும். அங்க பணம் கைமாறுறதில்ல, பொருள் தான் கைமாறிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாருமே சந்தோஷமா அவங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏம்மா, இன்னைக்கு என்ன குழம்பு செஞ்சீங்க? வயல்ல இன்னைக்கு நிறைய வேலை, ரொம்ப பசிக்குது வேற. இன்னைக்கு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தேங்காய் அரைச்சி விட்டு குழம்பு செஞ்சிருக்கேன். கெவுரு களியும் செஞ்சிருக்கேன். எப்படி, இதே கொடுக்கவா இல்ல கோழி குழம்பு ஏதாவது செஞ்சு கொடுக்கவா? பாட்டி, நீ என்ன செஞ்சு கொடுத்தாலும் அது கோழி குழம்பு மாதிரி தான் இருக்கும். சரி, நான் வேலைக்கு போறேன், மதியம் வந்து சாப்பிட்றேன். அப்பதான் ஊரோட எல்லையில ஒரு மாட்டு வண்டி வந்து நின்னுச்சு. அதுல இருந்து குபேரன் அப்படிங்கிறவரு இறங்குனாரு. பட்டு வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு கழுத்துல ஒரு தங்க சங்கிலியும் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அவன் கூடவே இருந்த சித்துவோட கையில ஒரு லெதர் பேக் இருந்துச்சு. என்னடா வழி இது? ஏண்டா சித்து, இங்க மனுஷங்க இருக்காங்களா? மனுஷங்க இருக்கிற ஊர்ல ரோடுல நடக்க கூட முடியாத அளவுக்கு ஏன் இந்த நிலைமை? என்னங்க ஐயா இப்படி கேக்குறீங்க? இது ராமாபுரம், இந்த மாவட்டத்திலேயே பிரபலமான ஊரு. இங்க விளையிறது நெல்லு கிடையாது, தங்கம்னு சொல்லுவாங்க. தங்கம் விளைஞ்சி என்ன புண்ணியம்? ரோடெல்லாம் இப்படி இருக்கே பாரு, நான் போட்டிருக்கிற ஷூவெல்லாம் எவ்வளோ தூசி. சரி வா, இந்த ஊரோட தலைவர் யாருன்னு பார்த்துட்டு வேலையை ஆரம்பிப்போம். இங்க விளையிற எல்லா விளைச்சலையும் நாம தான் வாங்கணும். பட்டணத்துல இதுக்கு விலை அதிகம். இங்க கம்மி விலைக்கு வாங்கி பட்டணத்துல அதிக விலைக்கு விற்கலாம். ஆமாங்க ஐயா, இந்த கிராமத்து ஜனங்களுக்கு பணத்தோட மதிப்பு தெரியாது. 100 ரூபாய் கொடுத்தா எல்லா விளைச்சலையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி குபேரனும் சித்துவும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. வெயில் தாங்க முடியாம ஒரு இளநீ குடிக்கலாம் அப்படின்னு அவங்க இளநீ கடைக்கிட்ட போனாங்க. ஏன்பா, வெயில் அதிகமா இருக்கு, குடிக்கிறதுக்கு 2 இளநிய வெட்டு. தண்ணி இனிப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கோ. ஐயா, இந்த இளநீ எங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்கிற மரத்துல பறிச்சது, தேன் மாதிரி இனிக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் 2 இளநிய வெட்டி கொடுத்ததும் 2 பேருமே அந்த இளநிய நல்லபடியா குடிச்சாங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 ரூபாய் நோட்டை கடைக்காரனுக்கிட்ட கொடுத்தாங்க. இந்தாப்பா, மிச்ச சில்லறைய நீயே வச்சுக்கோ. கடைக்காரன் அந்த பணத்தை வித்தியாசமா பார்த்தான். திருப்பி திருப்பி பார்த்துட்டு மறுபடியும் அதை குபேரன்கிட்டயே கொடுத்துட்டான். என்னங்க ஐயா, காகிதத்தை கொடுக்குறீங்க, எனக்கு எழுத படிக்க வராதுங்களே. குபேரன் ஆச்சரியமா, டே பைத்தியக்காரா, அது காகிதம் இல்ல, பணம். 5 ரூபாய் பணம். இதை வச்சு உன் ஊரில் எல்லாருமே இளநீ குடிக்கலாம். பணமா? நாங்கள் இதெல்லாம் வாங்க மாட்டோங்க. நீங்கள் குடிச்சது இளநீ, அதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருக்கிற பொருளை கொடுத்துட்டு போங்க. என்ன இருக்கோ அதை கொடுக்கவா? அப்படின்னா, அதாவது உங்ககிட்ட அரிசி, பருப்பு, வெல்லம் இப்படி எதனா இருந்தா கொடுங்க. இல்லைனா எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பயன்படுற மாதிரி துணி இருந்தா கொடுங்க. இது வெறும் காகிதங்க, இதை அடுப்புல போட்டா எரிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். டேய், யாருக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவர் யாருன்னு தெரியுமா? இந்த பணத்தை வச்சு பட்டணத்துல எது வேணுனாலும் வாங்கலாம். அப்படின்னா பட்டணத்திலேயே கொடுத்து எதனா வாங்கிக்கோங்க. இந்த காகிதத்துக்கு இங்க மதிப்பு இல்லை. பரவாயில்ல, நீங்க குடிச்சதுக்கு எதுவும் தர வேண்டாம். தாகத்துக்கு தண்ணி கொடுத்ததா நினைச்சுக்கிறேன், விடுங்க. குபேரனுக்கு அது அவமானமா இருந்துச்சு. அந்த நோட்டை தூக்கி போட்டுட்டு, டே சித்து, பாத்தியாடா இவன் திமிர? எல்லாருக்கும் பிச்சை போடுற எனக்கு இவன் பிச்சை போடுறானா? இந்த ஊரோட தலைவனுக்காவது பணத்தோட மதிப்பு தெரியுதான்னு பார்க்கலாம். வீரையன்
குபேரன் கீழே போட்ட அந்த பணத்தை எடுத்து குப்பை தொட்டியில போட்டுட்டான். அதை பார்த்து குபேரனுக்கு கோவம் இன்னும் அதிகமாச்சு. அந்த ஊரோட தலைவர் தர்மவான், பேரே தர்மந்தான். அவரு ஒரு பாயில உக்காந்துக்கிட்டு ஊஜனங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாரு. குபேரன் நேரா போய் ஒரு நாற்காலியில உட்காரதுக்காக பார்த்தான். ஆனா அங்க நாற்காலி இல்ல, எல்லாரும் கீழே தான் உட்காந்துருந்தாங்க. வாங்க ஐயா வாங்க, வெளியூர்காரங்க மாதிரி இருக்கீங்களே, வந்து உக்காருங்க. எனக்கு கீழே உக்காந்து பழக்கம் இல்லை. என் பேரு குபேரன், நான் பட்டணத்துல இருந்து வந்திருக்கேன். டே சித்து, அந்த பையன் என்கிட்ட கொடு. சித்து அந்த பேக கொடுத்தான். குபேரன் அதுக்குள்ள இருக்கிற பணக்கட்டை எடுத்து தலைவரான தர்மனுக்கு முன்னாடி வச்சான். இங்க பாருங்க ஐயா, எனக்கு எதுவா இருந்தாலும் நேரா பேசிதான் பழக்கம். இந்த ஊர்ல விளையிற விளைச்சல் எல்லாத்தையும் எனக்கு வித்தீங்கன்னா அதுக்கு பதிலா நீங்க கனவுல கூட பார்க்காத அளவுக்கு பணத்தை கொடுப்பேன். இந்த பணத்தை வச்சு நீங்க எதை வேணும்னாலும் வாங்கலாம். அப்ப தர்ம பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தங்கிட்ட, டே ராமு, இந்த வருஷம் மழை எப்படி பெஞ்சிருக்கு? ஆறு குளமெல்லாம் நிறைஞ்சிருக்கா? நல்லா பெஞ்சிருக்கங்க ஐயா, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்குன்னு அவங்கிட்ட பேசுறீங்க. பணம் கண்ணுக்கு தெரியல? தெரியுதுங்க, ஆனா அது எங்களுக்கு தேவையில்லை. அது இருந்தா எங்களுக்கு என்ன? தேவையில்லாததா? பணம் தேவையில்லையா? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இங்க பாருங்க ஐயா, உங்க பட்டணத்துல தான் இதுக்கெல்லாம் மதிப்பு. இது கிராமம், கிராமத்துல பணத்துக்கு மதிப்பில்லை. எங்களுக்குள்ள நாங்களே யாருக்கு என்ன வேணுமோ அந்த பொருளை கொடுத்து வாங்கிப்போம். இங்க விளையிற இயற்கை வளங்களை நாங்க விற்கிறதில்ல. இங்க விளையிறத கொடுத்தா எங்களுக்கு என்ன கொடுப்ப? பணத்தை தவிர வேற எதனா கொடுக்க முடியும்னா சொல்லு. என்கிட்ட தங்கம் வெள்ளி இதெல்லாம் இருக்கு, வேணும்னா தரவா? தங்கம் சாப்பிட்டா பசி தீருமா? வெள்ளி சாப்பிட்டா தாகம் தீருமா? எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். விதை வேணும், உரம் வேணும், அதோட எங்க வயல்ல வேலை செய்ய மாடுங்க வேணும். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? நீங்கெல்லாம் யாருடா, எங்க இருந்துடா வந்தீங்க? எல்லாம் என் தலை எழுத்து. சரி, எனக்கு பசிக்குது. இங்க ஹோட்டல் எதுனா இருக்கா? இருந்தா பணத்தை போட்டுட்டு சாப்பிட்டாவது போறேன். எங்க ஊர்ல ஹோட்டல் எல்லாம் எதுவும் இல்லைங்க. இங்க பணத்தை கொடுத்து சாப்பாடு வாங்க முடியாது, பொருளை கொடுத்து தான் சாப்பிடணும். எங்களுக்கு பசிக்குது, நாங்க என்ன பண்றது? அங்க பாருங்க, மணி சத்தம் கேக்குதா? கேக்குது. அதுக்கு நான் என்ன, இந்த கூலி ஆளுங்க கூட உக்காந்து சாப்பிடவா முடியும்? சித்து, வாடா, வேற ஊருக்கு போய் நாம அங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி குபேரன் சித்துவை கூட்டிக்கிட்டு கோவத்தோட போயிட்டான். ஆனா பக்கத்துல எந்த ஊரும் இல்ல. மதியம் 1 மணி ஆயிடுச்சு. சாப்பாடு இல்லாம 2 பேருமே பசியில தவிக்க ஆரம்பிச்சாங்க. வேற வழி இல்லாம மறுபடியும் அதே ஊருக்குள்ளதான் வந்தாங்க. அப்போ சாப்பாடு தயாரா இருந்துச்சு. சமையல் வாசம் ஊரெல்லாம் பரவச்சு. ஊருக்காரங்க எல்லாருமே அந்த சமையல் அறையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஊஜனுங்க பேசுற சத்தம் வெளியில கேட்டுச்சு. ஐயோ ஐயா, என்னால முடியாது, ரொம்ப பசிக்குது. உள்ள யாரோ பேசிக்கிட்டே சமைச்சுக்கிட்டு இருக்காங்க, வாங்கய்யா போய் சாப்பிடலாம். சி, கடைசியில என் பொழப்பு இப்படி ஆயிடுச்சே, என்ன பண்றது? வா, ஆனா நான் பணம் அதிகமா கொடுக்கறேன், எனக்கு தனியா டேபிள் போட சொல்லு அப்படின்னு சொல்லி உள்ள போனாங்க. அங்க லக்ஷ்மி பாட்டி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்க மேனேஜர் யாருமா? மேனேஜரா? அப்படி யாரும் இல்லையேப்பா. இங்க எல்லாரும் கூலிக்காரங்க தான், எல்லாரும் பணக்காரங்க தான். பசிக்குதா? சரி, அந்த மூலையில 2 இலை இருக்கு பாருங்க, இலையை எடுத்துட்டு போய் உக்காந்துக்கோங்க போங்க. இங்க பாருங்கம்மா, நான் பக்கத்து ஊர் ஜமீன்தாரு, கீழே உட்கார மாட்டேன். இந்தாங்க 100 ரூபாய், எனக்கு தனியா டேபிள் போட சொல்லுங்க. என்ன சொன்ன? 100 ரூபாவா? பணமா? அதை வச்சுக்கிட்டு நான் என்னப்பா பண்றது? அதை பற்ற வச்சு அடுப்பு பற்ற வைக்க பயன்படுத்திக்கணுமா? இங்க ஏழைங்க பணக்காரங்க எல்லாரும் சமந்தான். எல்லாரும் தரையில தான் உட்காந்து சாப்பிடணும். அந்த மூலையில உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரே, அவர் யாருன்னு தெரியுதா? அவர் எங்க ஊரோட தலைவர் தர்மராயன். அவரே தரையில உட்காந்து சாப்பிடும்போது உனக்கு என்னப்பா? வேணும்னா தரையில உட்காந்து சாப்பிட்டு, இல்லைன்னா உடனே கிளம்பு. ஐயா வாங்கய்யா சாப்பிடலாம், எனக்கு மயக்கமே வந்துடும் போல இருக்கு. குபேரனுக்கும் இப்ப வேற வழி இல்ல. திமிரு பசிய ஜெயிக்கல, பசிதான் திமிர ஜெயிச்சுது. அதனால வேற வழி இல்லாம தரையில போய் உக்காந்துக்கிட்டான். அவன் பட்டு வேஷ்டி வீணாகிறது கூட கவனிக்கல. அப்ப பாட்டி வந்து எல்லாருக்கும் பரிமாறினாங்க. லக்ஷ்மி பாட்டி முதல்ல தட்டுல சுட சுட சாப்பாடும் பருப்பு குழம்பும் அப்படியே எண்ணெய் கத்திரிக்காவும் வச்சாங்க. அந்த வாசத்துக்கு அவனுக்கு பசி பல மடங்கு அதிகமாயிடுச்சு. அப்ப பாட்டி அவனை பார்த்து, கவலைப்படாதப்பா, நல்லா சாப்பிடு, மனசார சமைச்சிருக்கேன். குபேரன் சரின்னு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தான். அவ்வளவுதான். பசியால இருக்கிறதுனாலயோ என்னவோ அது அமிர்தம் மாதிரி தெரிஞ்சது. அவன் கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அப்ப குபேரன் அழுதுகிட்டே,
டேய் சித்து, என் வாழ்க்கையில் எத்தனையோ விருந்துக்கு போயிருக்கேன், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் சாப்பிட்டு இருக்கேன். ஆனால் இவ்வளோ சுவையான சாப்பாடை நான் சாப்பிட்டதில்லடா. ஆமாங்க ஐயா, பணத்தை கொடுத்து சாப்பிடும்போது இவ்வளோ சுவையாக இருக்காது போல. இந்த அம்மா பாசத்தை கொட்டி செய்கிறாங்க, அதான் இவ்வளோ சுவையாக இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் சாப்பிட்ட இலையை அவங்களே கொண்டு போய் போட்டாங்க. குபேரனும் சாப்பிட்டு எழுந்திருச்சான். வழக்கம் போலவே காசு எடுக்கிறதுக்காக போனான். அம்மா ரொம்ப சந்தோஷம்மா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்தாங்கம்மா, இந்த தங்கம் மோதிரத்தையாவது வாங்கிக்கோங்க. பணம் தான் வேண்டான்னு சொல்றீங்க, என் திருப்திக்காக வாங்கிக்கோங்க. என்னப்பா மறுபடியும் இப்படியே பேசுற? அந்த தங்கத்தை போட்டுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? கையில அது கனமா இருக்கும். என் வயித்த நிரப்புமா இது? எனக்கு உன் தங்க மோதிரம் எதுவும் தேவையில்லை. ஆனா எங்க ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு. என்ன அது? இங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது பொருள் கொண்டு வந்து கொடுக்கணும். ஒருத்தங்க அரிசி கொடுத்தாங்கன்னா ஒருத்தங்க பானை செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா நீங்க வெளியூரை சேர்ந்தவங்க, உங்ககிட்ட பொருள் இல்லைங்கிறீங்க. அதனால நீங்க ஏதாவது வேலை செஞ்சாகணும். வேலை செய்யணுமா? நான் ஜமீன்தாருமா? சாப்பிட சாப்பாடு ஜீரணமாகணும்னா வேலை செஞ்சு தானப்பா ஆகணும். பெரிய வேலைலாம் ஒன்றும் கொடுக்க மாட்டேன். அதோ அந்த பானையில தண்ணி தீந்து போச்சு. பக்கத்துல கிணறு இருக்கு. அந்த கிணறுல இருந்து தண்ணியை கொண்டு வந்து அந்த பானையை நிரப்புங்க. அம்மா, ஐயா எதுக்காக இந்த வேலை செய்யணும்? நான் செய்கிறேம்மா. அதெல்லாம் வேணாப்பா. அவரு சாப்பிட்டதுக்கு நீ ஏன் கஷ்டப்படணும்? நீ சாப்பிட்டதுக்கு நீ கஷ்டப்படு, அவரு சாப்பிட்டதுக்கு அவரு படட்டும். போங்க ஜமீன்தாரே, உங்ககிட்ட இருக்கிற பணத்தால வாங்க முடியாதத வேலை செஞ்சு வாங்க முடியுமான்னு பாருங்க. குபேரன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தான். அவன் கையில இருக்கிற மோதிரத்தை பார்த்து அதை அவனுடைய விரல்ல போட்டுக்கிட்டு பட்டு வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு, இத்தனை நாளா பணம் இருந்தா போதும், உலகத்தையே வாங்கலான்னு நினைச்சேன். ஆனா ஒருவேளை சாப்பாடு கூட வாங்க முடியாதுன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாட்டுக்காக இந்த வேலையை என்னால செய்ய முடியாதா என்ன? குபேரன் சரி அப்படின்னு கிணத்துக்கிட்ட போய் வாழ்க்கையில முதல் தடவையா ஒரு கிணத்துல இருந்து தண்ணி எரிச்சு ஊத்துக்கிட்டு இருந்தான். இத ஊஜனங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வேலையும் முடிஞ்சது. குபேரனுடைய முகம் வேர்வையால நனைஞ்சு போயிருந்துச்சு. ஆனா அவன் முகத்துல ஒரு திருப்தி தெரிஞ்சது. அப்பதான் ஊர் தலைவரும் லக்ஷ்மி பாட்டியும் வந்தாங்க. ஐயா, நான் ஊருக்கு கிளம்புறேங்க. இங்க வியாபாரம் செய்யலான்னு வந்தேன். ஆனா ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டு போறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருத்தன் போதும்னு சொல்றது சாப்பாட்டை மட்டும்தான். வேற எதையும் ஒருத்தன் போதும்னு சொல்ல மாட்டான். அப்படிப்பட்ட சாப்பாட்டை நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்க கத்து கொடுத்தது ரொம்ப நல்ல பாடங்க. சித்து, வா போலாம். திரும்பி வரும்போது பணப்பைய கொண்டு வர வேண்டாம். நம்ம தோட்டத்துல விளையிற பழங்கள் காய்கறிகளை கொண்டு வந்து கொடுத்து இந்த ஊர் ஜனங்களை சொந்தமாக்கிக்கலாம். அப்ப பாட்டி ஒரு சின்ன பைய எடுத்து குபேரனுடைய கையில வச்சு, இந்தப்பா, வழியில பசி எடுத்தா சாப்பிட்றதுக்கு சோள ரொட்டியும் கொஞ்சம் தொட்டுக்க காரமும் வச்சிருக்கேன். இதுக்கு எதுவும் கொடுக்காத, நீ எடுத்த தண்ணியே போதும். குபேரன் அந்த பைய வாங்கிக்கிட்டு வண்டியில ஏறினான். அப்போ ஊர்க்காரங்க, பாட்டி, தலைவர் எல்லாருமே சேர்ந்து அவங்கள வழி அனுப்பி வச்சாங்க. அழகான ஊரு, பேருக்கு தகுந்தாப்புலயே ரொம்ப அழகாதான் இருந்துச்சு அந்த ஊரு. அந்த ஊர்ல பணத்துக்கு மதிப்பு இல்ல, ஆனா மனுஷங்களுக்கு மதிப்பு இருந்துச்சு. மனுஷங்களுக்கு உண்டாகிற பசிக்கும் மதிப்பு இருந்துச்சு. அந்த ஊரு எல்லா ஊருக்குமே ஒரு அடையாளமா இருந்துச்சு. பணத்தால எது வேணும்னாலும் வாங்க முடியும், ஆனா வாழ்க்கையை வாங்க முடியாதுன்னு அந்த ஊரு உலகத்துக்கு நிரூபிச்சிருந்துச்சு. கோதாவரி நதி தீரத்துல இருக்கிற ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ரங்கையா ரங்கம்மா அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ரங்கையாவுக்கு 47 வயசு, ரங்கம்மாவுக்கும் அதே வயசுதான் கிட்டத்தட்ட. அவங்க 2 பேருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க. ஆனா சாப்பாடு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஆனா யாராவது சாப்பாடு கொடுங்க கேட்டா மட்டும் யாருக்குமே அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. அதுலயும் ரங்கையாவுக்கு மீன் குழம்பு அப்படின்னா உயிர். ஒரு நாள் சந்தையில ஒரு பெரிய மீன் இருக்கிறத பார்த்து அவரு மனசுக்குள்ள ரொம்பவும் ஆசைப்பட்டாரு. அதை எப்படியாவது வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ரங்கம்மா கிட்ட கொடுத்துட்டு மணக்கிற மீன் குழம்பு வைக்க சொல்லி தனியா சாப்பிடலாம் அப்படின்னு அவரு நினைச்சாரு. அப்படி ரங்கையா சந்தையில இருந்து உற்சாகமா வீட்டுக்கு வந்து, ரங்கம்மா, ரங்கம்மா, கதவை தர. அடட, வர இருங்க. எதுக்கு அவ்வளவு அவசரம்? யாராவது துரத்திக்கிட்டு வராங்களா என்ன? ரங்கம்மா கதவை திறந்தாங்க. அப்போ ரங்கையா உடனே வீட்டுக்குள்ள வந்து சுத்திலும் பார்த்து கதவை பட்டுன்னு சாத்திட்டாரு. என்னங்க இது, பட்ட பகல்ல கதவை சாத்துறீங்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அப்ப ரங்கையா சத்தமே இல்லாம, யாரும் பார்க்க கூடாதுன்னு தான் நான் கதவையே சாத்தினேன்.
நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா ஊர் ஜனங்க எல்லாம் நம்ம வீட்டு வாசலுக்கு வருவாங்க. என்ன அப்படி கொண்டாந்தீங்க? தங்கமா வைரமா? அதை விட முக்கியமானது இந்தா பாரு. அப்ப அதுல ஒரு பெரிய மீனும் காய்கறியும் இருந்துச்சு. ரங்கம்மா கண்ணை முட்டு முட்டியா ஆக்கி, அட எவ்வளவு பெரிய மீன் இது! வஞ்சரம் இல்ல, உயிரோட இருக்கா? ஆமா, சந்தையில எல்லாருடைய கண்ணும் இந்த மீன் மேல தான் இருந்துச்சு. அந்த லிங்கையாவை விட 1 ரூபாய் கூட கொடுத்து வாங்கினேன். இதை நாம சமைச்சு நாம 2 பேரும் மட்டும்தான் சாப்பிடணும். வேற யாருக்கும் இதை கொடுக்க கூடாது. ஆமாங்க, இந்த மீன் நல்ல சுவையாதான் இருக்கும். கொஞ்சம் புளிய கரைச்சி ஊத்தி இந்த மீனை போட்டு வேக வச்சு, ஐயோ குழம்பு செஞ்சா ஊரே மணக்குமே. சாப்பிடுறதுக்கு 2 குண்டா சாப்பாடு பத்தாது. சரி சரி, பேச்ச நிறுத்திட்டு வேலைய ஆரம்பி. ஆனா ஒன்னே ஒன்று, நீ சமைக்கும்போது மீன் குழம்பு வாசம் வெளியில வரக்கூடாது. பக்கத்து வீட்டு சீதாவோட மூக்கு கழுகு மூக்கு மாதிரி வாசம் அவளுக்கு போச்சு. வீட்டில் என்ன குழம்பு வச்சிருக்கீங்கன்னு கிண்ணத்தை தூக்கிக்கிட்டு வந்துடுவா. சரி சரி, கவலைப்படாதீங்க. நான் சமையல் அறையில் இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாம் மூடிடுறேன். போக போற வழியில ஒரு ஈர துணியை போட்டு மூடிடுறேன். குழம்பு வாசம் எங்கேயுமே போகாது. அதான் சரி, அப்படியே பண்ணு. நான் போய் குளிச்சிட்டு வரேன். ரொம்ப பசி எடுக்குது வேற. சரிங்க, நீங்க வரும்போது அடுப்புல குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா மீன் ரொம்ப பெரிய மீனா இருக்கே, ஒரு வேளைக்கே தீந்துடுமா என்ன? மிச்சம் இருந்தா ராத்திரி சாப்பிடுவோம், இல்ல நாளைக்கு காலையில சாப்பிடலாம். 2 நாளைக்கு சாப்பிடுவோம். நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டே இரு, இன்னும் சுவை கூடும். சரிங்க, நீங்க போய் குளிங்க அப்படின்னு மீனை எடுத்துக்கிட்டு சமையலறைக்குள்ள வந்தாங்க ரங்கம்மா. கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திட்டாங்க. மீனை நல்லா கழுவி மண்பானையில போட்டு அதுல புளி தண்ணி கரைச்சி ஊத்தி மசாலா எல்லாத்தையும் போட்டாங்க. அதை தூக்கி அடுப்புல வச்சதும் குழம்பு கொதிக்கும் போது அந்த வாசம் கமகமன்னு வெளியில வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வாசம் வெளியில போக முடியாம தடுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையா இருந்துச்சு. ஆனா வாசம் வெளியில போகவே கூடாதுன்னு புருஷன் சொல்லிட்டாரே அப்படின்னு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு அவங்க மனசுக்குள்ள, ஆஹாஹாஹா, என்ன வாசம் என்ன வாசம்! இவருக்கு இன்னைக்கு நல்ல மீன் தான் கிடைச்சிருக்கு. ஆனா குழம்பு கொதிக்கும் போது வாசம் அதிகமா வருதே, இந்த வாசத்தை எப்படிதான் தடுத்து நிப்பாட்டுறது? ரங்கையா குளிச்சு முடிச்சிட்டு வந்து சமையல் அறையில எட்டி பார்த்தாரு. ரங்கம்மா, ஆச்சா, என் மூக்குக்கே வாசம் வந்துகிட்டு இருக்க. வெளியில போகாம பாத்துக்கோ. இல்லைங்க, நான் எல்லாத்தையும் அடிச்சு வச்சுட்டேன். ஆனா குழம்பு மட்டும் நல்லா வந்திருக்கு. மீன் வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்கவா? பாரு பாரு, ஆனா சத்தம் போட்டு சொல்லாத. ரங்கம்மா கொஞ்சம் மீனை எடுத்து சாப்பிட்டு பார்த்து, மீன் நல்லா வெந்திருக்கு, உப்பு காரம் எல்லாம் பிடிச்சிருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா இறக்கிடலாம். சரி சரி, சீக்கிரம், என்னால பசி தாங்க முடியல. நான் போய் வாழையெல்லாம் அறுத்துட்டு வரேன். அதுக்குள்ள யாரோ வீட்டோட கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. யாருங்க அது இந்த நேரத்துல? எனக்கு என்ன தெரியும், பக்கத்து வீட்டு சீதாவா தான் இருக்கும். நீ பானைய முதல்ல இறக்கு, அடுப்பு அணைச்சிடு. ஐயோ, குழம்பு கொதிக்கணுங்க. இப்ப இறக்கிட்டா பச்சை வாசம் போகாது. பச்சை வாசம் போலனா பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க வராம இருக்கணும். முதல்ல அடுப்பு அணை அப்படின்னு சொல்லி ரங்கையா மெதுவா கதவு கிட்ட போய் நின்னாரு. நான் தான் மாமா, ராமு வந்திருக்கேன். பக்கத்து ஊர்ல இருந்து வந்தனா, தாகமா இருந்துச்சு. அதான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். ரங்கையா ரங்கம்மா கிட்ட ரகசியமா, ஐயோ, இவன் எங்க இங்க வந்தான்? அவன் மட்டும் மீன் குழம்ப பார்த்தானா அதை காலி பண்ணாம இங்கிருந்து நகர மாட்டான். இப்ப என்ன பண்றது? அவன் மோப்பம் பிடிச்சிருவான். சமையலறைக்குள்ள கூட்டிட்டு வராதீங்க. அப்ப ரங்கையா சத்தமா, இதோ வரேன். நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். துணியை மாத்திக்கிட்டு வந்துடுறேன். ஏங்க, குழம்பு பானையை எங்க வைக்கிறது? சமையலறையில இருந்த வாசம் வருமே. கட்டிலுக்கு கீழே வை. இல்ல வேண்டாம், பரணையில வை. வேண்டாம் வேண்டாம், பூனை வந்து தட்டி விட்டுடும். நம்ம துணி பெட்டி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு போர்வை பொத்தி வை. வாசம் வராது. பானை சூடா இருக்குங்க, போர்வை எரிஞ்சு போச்சுன்னா? போர்வையை விட மீன் குழம்பு முக்கியம். சொன்னதை செய் ரங்கம்மா. ரங்கம்மா உடனே சமையலறையில் இருக்கிற மீன் குழம்பு பானைய படுக்கை அறையில கொண்டு போய் அது பெட்டிக்கு பக்கத்துல வச்சு மேல ஒரு பழைய போர்வையையும் போத்தி விட்டாங்க. இந்த பக்கம் ரங்கையா போய் வீட்டோட கதவை திறந்தாரு. ராமு வீட்டுக்குள்ள வந்தான். ரங்கையா வராத சிரிப்பா அவர் முகத்துல வர வச்சாரு. ரங்கம்மா எதுவுமே சமைக்கலன்ற மாதிரி காலி பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன மாமா, கதவை திறக்க இவ்வளோ நேரம் ஆக்கிட்ட? ஆமா, என்ன வாசம் இது? இங்க வரைக்கும் நல்ல வாசம் வருதே. வாசமா? என்ன வாசம்? எனக்கு எதுவும் வரலையே. என்ன மாமா, மீன் குழம்பு வாசம் இங்க வரைக்கும் வருதே. வஞ்சர மீனா? அப்ப ரங்கம்மா, என்ன தம்பி நீங்க, நம்ம வீட்டுல எங்க இருக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு? பக்கத்து வீட்டு சீதா குழம்பு வச்சிருக்கா போல, அந்த வாசம் தான் நம்ம வீட்டுல இருக்கு.
அப்படியா? எனக்கு மட்டும் இங்கிருந்து வர மாதிரி இருக்க. சரி சரி, என்னால் பசி தாங்க முடியல. சாப்பிட என்ன இருக்கு? சாப்பாடா? ஐயையோ, இன்னைக்கு ரங்கம்மாவுக்கு உடம்பு முடியல, அதான் சமைக்கல. பழைய சோறு தான் இருக்கு, சாப்பிட்றியா? பழைய சோறா? இந்த வாசத்துக்கு நடுவில் பழைய சோறு சாப்பிடணுமா? சரி, என்ன பண்றது, பசிக்குதே, போடுங்க. சரி தம்பி, வந்து உக்காரு. ராமு சாப்பிட்றதுக்காக வந்து உக்காந்தான். அவன் தட்டுல பழைய சாப்பாடை பிழிஞ்சு போட்டு பக்கத்துல கொஞ்சம் ஊறுகாயும் வச்சாங்க. ரங்கையா அவன் எப்போ போவான்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஊறுகாய் நல்லா தான் இருக்கு, ஆனால் அந்த மீன் வாசம் தான் மூக்க தொலைக்குது. அந்த சீதம்மா கிட்ட கேட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம்ல? ஐயோ, அதெல்லாம் வேணாப்பா, அவ கோவக்காரி, கேட்டா திட்டுவா. நீ சாப்பிட்டுட்டு கிளம்புப்பா. அதெல்லாம் நாளைக்கு போய்க்கிறேன், இன்னைக்கு இங்கேயே தங்குறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்டலாம் பேசி. அதை கேட்டு ரங்கையா தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. என்னது, ராத்திரி இங்க தங்குறியா? ஆமா. ஏமாமா, வேணாங்கிறியா? ஐயையோ, அவரு வேண்டான்னு கூட எப்படி சொல்லுவார் தம்பி? ஏங்க, இப்ப என்ன பண்றது? பானை அறையில இருக்கே, ராத்திரி முழுக்க இருந்தா வாசம் வந்துகிட்டே இருக்குமே. என்ன பண்றது, அவனை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும், இல்ல அவன் தூங்குனதுக்கு அப்புறமா சாப்பிடணும். இந்த பக்கம் ராமும் சாப்பிட்டு படுத்து நல்லா தூங்கிட்டான். அறையில ரங்கையா ரங்கம்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பானை மேல போட்டிருந்த போர்வை ஒரு பக்கமா எரிஞ்சு போச்சு. அந்த சூட்டுக்கு மீன் குழம்பு வாசம் இன்னும் அதிகமா வந்துகிட்டு இருந்துச்சு. பாவம் ரங்கையா பசியால தவிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவங்க வளர்க்குற பூனை வாசத்துக்காக உள்ள வந்துச்சு. ரங்கம்மா, அந்த பூனைய பாரு, நம்ம அறைக்குள்ளதான் போகுது, அதை வெளியில துரத்து. ஏ, போ போ, போடி. பூனை அங்கிருந்து போயிடுச்சு. ஏங்க, தம்பி நல்லா படுத்து தூங்கிட்டாரா? கொரட்டா சத்தம் கேக்குது, ஆனா இன்னும் நல்லா தூங்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு வேற பசிக்குது. குழம்பு ஆறி போச்சுன்னா சுவையே இருக்காதுங்க. சுவா குறைஞ்சா பரவாயில்ல, ஆனா அந்த குழம்ப யாருக்கும் கொடுக்க கூடாது. என்ன சத்தம் அது? ரங்கம்மா பதட்டம் அறைக்குள்ள போனாங்க. ஐயோ ஐயோ, போச்சே போச்சே. அதை கேட்டு ரங்கையாவும் உள்ள போனாரு. என்னாச்சு ரங்கம்மா? ஏங்க, அந்த பூனை பானையை தள்ளி விட்டுருச்சு. பூனை அந்த பானையை தள்ளி விட்டுருச்சு. பானையில இருந்த குழம்பெல்லாம் கீழே கொட்டிருச்சு. பூனை ஒரே ஒரு மீனை மட்டும் வாயில கவிக்கிட்டு ஜன்னல் வழியே எகிரி குதிச்சு போயிடுச்சு. ஐயோ கடவுளே, மீன் குழம்பு, என்னோட மீன் குழம்பு இப்படி எனக்கு கிடைக்காம மண்ணோட மண்ணா போயிடுச்சே. அப்போ ராமு எழுந்திருச்சு கண்ணை தொடச்சிக்கிட்டே உள்ள வந்தான். என்ன மாமா, என்ன ஆச்சு? அட, என்ன இது, மீன் குழம்பு கொட்டி கிடக்கு? என்ன சொல்றது, இது எல்லாம் எங்க தலையெழுத்து. ஓஹோ, இதுதான் விஷயமா? வீட்டில் மீன் குழம்ப வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லியிருக்க, அதான் அந்த பூனை காட்டி கொடுத்துருக்கு போல இருக்கு. ரங்கம்மா வெக்கப்பட்டு தலை குனிச்சு, தம்பி, அது அவரு. விடுக்கா, மாமாவை பத்தி எனக்கு தெரியாதா? சரியான பேராசை பிடிச்ச மனுஷன். இப்ப என்ன ஆச்சு? அந்த பக்கம் உங்களுக்கும் இல்ல, எனக்கும் இல்ல. இப்ப எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடுச்சு. அப்போ ரங்கையா அந்த மீன் துண்டுகளை பார்த்து, பேசாம தரையில விழுந்த மீன் எடுத்து, சீச்சி, மண்ணில் விழுந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாது. இப்பவாவது கொஞ்சம் திருந்து, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லாம இப்படி ஒளிச்சு வச்சு சாப்பிட நினைச்சா கடைசியில இப்படி தான் ஆகும். ரங்கையா அங்கேயே தரையில சாஞ்சி உக்காந்துட்டாரு. பசி, கவலை, அவமானம் எல்லாம் சேர்ந்து அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. ரங்கம்மா மீன் கொட்டின இடத்த சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வாசம் அந்த அறையை விட்டு போகவே இல்லை, பசியும் போகவே இல்லை. ரங்கம்மா தலை துடிச்சுக்கிட்டு, ஏங்க, சரி விடுங்க, தம்பி சொன்னது உண்மைதானே, நாம பண்ண தப்புக்கு இன்னைக்கு நமக்கு கிடைச்ச தண்டனை இது. ஆமா ஆமா ரங்கம்மா, யாருக்கும் கொடுக்காம சாப்பிடணும்னு நினைச்சதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இது. சரி விடு மாமா, கவலைப்படாத. என் பொண்டாட்டி எனக்காக செஞ்சு கொடுத்த மாங்காய் ஊறுகாய் வச்சிருக்கேன், அதை போட்டு சாப்பிடலாம் வா. என்னை மன்னிச்சிடுப்பா, நான் உன்னை ஏமாத்த நினைச்சேன் இல்லையா? ஐயோ, சொந்த பந்தத்துக்குள்ள என்ன மாமா பெரிய பெரிய பேச்செல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா வந்து சாப்பிடு. ரங்கம்மா கண்ணுல கண்ணீரோட, தம்பி, நீங்க எவ்வளவு நல்லவரு, ஆனா நாங்க தான். பரவாயில்லக்கா, அன்பு மட்டும்தான் கொடுக்க கொடுக்க உனக்கு 2 மடங்கா கிடைக்கும். இன்னைக்கு ஊறுகாய் வச்சு சாப்பிடுவோம், நாளைக்கு சந்தைக்கு போய் மாமா தைரியமா மீன் வாங்கிட்டு வருவாரு, அதை நாம எல்லாம் சாப்பிடலாம். சரிப்பா, நாளைக்கு போய் பெரிய மீனா வாங்கிட்டு வரேன். நமக்கு மட்டும் இல்ல, ஊர்ல எல்லாருக்குமே அதை கொடுக்கலாம். அப்பாடா, இப்பவாவது உங்களுக்கு புத்தி வந்துச்சே, எனக்கு அது போதும். அப்படி 3 பேரும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு ராம கொண்டு வந்த ஊறுகாவை வச்சு சாப்பாடு போட்டு சாப்பிட்டாங்க. அன்னைக்கு சாப்பிட மீன் குழம்பு இல்லைனாலும்
ஊறுகாவை வச்சு சாப்பிட்டதே அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம எப்பவுமே நமக்குன்னு மட்டும் எதையாவது வச்சுக்கணும்னு நினைக்க கூடாது. நம்ம கிட்ட இருக்கிறத எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து நாம வாழணும்னு ஆசைப்பட்டோம்னா அப்பதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா எப்பவுமே தனிமையிலேயே வாட வேண்டியதுதான்.